அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கிச்சன் டூர் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அது வந்துடும். இப்போ வந்து நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். அதை மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து ஒரு 3 விசில் போட்டு வச்சுருக்கிறேன். இது மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன்லாம் இந்த கடையில் போட்டுக்கலாம். எல்லாமே தண்ணியெல்லாம் இல்லாத சுத்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 2 கரண்டி. பாருங்கள், உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க, சரிங்களா? அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்தது 1 ஸ்பூன் தனியாத்தூள். அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுக்காக்கு. அடுத்தது எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் போட்டால் போதும். 1/2 கிலோ மட்டனுக்கு நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும் கறி, அதனால் சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், 1 கிளாஸு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஏற்கனவே நம்ம கறியை வேக வச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் இது நல்லா இதுவாக. ஓகேவா? இது நல்லா வெந்து தண்ணி வற்றி வரட்டும், நம்ம பார்க்கலாம். இது மூடி போட்டு மூடிடலாம். ஓகேவா? 10-15 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். மிளகு தூள் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி பேக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் மிளகு நான் தூள் பண்ணலை. அதனால் இன்றைக்கி அவசரத்துக்கு பேக்கெட் வாங்கிட்டேன். இதுவே நம்ம சேர்த்துக்கலாம் அதில். பாருங்கள், கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம இதில் சேர்த்துட்டோம். சரியா? இப்போ கொஞ்சம் அடுப்பை நம்ம ஸ்பீட்டில் வைக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இன்னும் கலர் மாறும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதனால் இதுவே போதும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி பத்தலைன்னா தேவைப்பட்டுச்சுன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுவாகட்டும், பார்ப்போம். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இப்படி பொடியாக கொஞ்சமாக. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு லெமன் நம்ம சேர்த்துக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், ஒரு லெமன் இதில் நம்ம பிழிஞ்சு போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு, அதனால் இது போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் மட்டன் சுக்கா. விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மட்டன் சுக்காவை. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசம், சாம்பார், காரக்குழம்பு எதோட வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டு கில்டு பிடிச்சாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.